வணக்கம். முக்கிய செய்தி. கன்னியாகுமரி மாவட்டம் தோவாளை தாலுகா பூதப்பாண்டி பேரூராட்சிக்கு உட்பட்ட திட்டுவிளை பேருந்து நிலையம் மிக மோசமான நிலையில் காணப்படுவதாகவும், பல பகுதிகளில் உள்ள குப்பை கழிவுகள் இங்கே கொட்டப்பட்டு வருவதாகவும், சுற்றுச்சூழல் பாதிக்கப்பட்டுள்ள இந்நிலையில் மக்கள் நலன் கருதி குப்பைகளை அப்புறப்படுத்தி பேருந்து நிலையத்தை சீரமைத்து தரம் உயர்த்திட விரைந்து நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி கன்னியாகுமரி மாவட்ட ஆட்சியரிடம் SDPI கட்சி திட்டுவிளை நகர தலைவர் ஷேக் மைதீன், நகர துணைத் தலைவர் ஷேக் அப்துல் காதர் மற்றும் நிர்வாகிகள் கோரிக்கை மனு அளித்தனர். திட்டுவிளை புதப்பாண்டி பேரூராட்சி மையப்பகுதியான திட்டுவிளை பேருந்து நிலையத்தின் அவலக்கேடை குறித்து ஒரு மனு கொடுப்பதற்காக வந்திருக்கிறோம். இந்த திட்டுவிளை பேருந்து நிலையமானது ஏறத்தாழ 26 வருஷமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அதனுடைய அடிப்படை தேவைகளை இதுவரைக்கும் பூர்த்தி செய்யாத நிர்வாகங்களை கண்டித்தும், அதன் பயன்பாட்டிற்கு உள்ளான, அதாவது ஏறத்தாழ திட்டுவிளை மையப்பகுதியை கொண்டுள்ள மலை கிராமங்கள், குக்கிராமங்கள் நிறைய இருக்கிறது. நீதிமன்றங்கள், சுகாதாரத்துறை, போலீஸ் ஸ்டேஷன், வருவாய்த்துறை எல்லாமே புதப்பாடு அதன் அருகாமையில் இருக்கிறதுனால அதிகமான மக்கள் பயன்பாட்டுக்கு திட்டுவிளை பேருந்து நிலையத்தை பயன்பாட்டுக்குள்ளாகி இருக்கிறது. இதனுடைய மக்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்யும் வண்ணமாக இந்த 26 வருஷமாக செயல்பட்டுக்கூடிய பஸ் ஸ்டாண்டை எந்த சீரமைப்பு பணிகளும் செய்யாத நிலையை கண்டித்தும், வெறும் குப்பைகளை கொட்டி அலங்கோலமாக காட்சியளிக்கும் அதை கண்டித்தும், மக்கள் நலன் கருதியும் அதன் சம்பந்தமாக மனு கொடுக்க SDP கட்சி சார்பாக திட்டுவிளை நகரம் சார்பாக வந்து மனு கொடுத்துள்ளோம். திட்டுவிளை பேருந்து நிலையமானது கடந்த 25 வருடமாக செயல்பட்டு வருகிறது. இந்த 25 வருஷமாட்டு எந்தவித சீரமைப்பு பணிகளும் மேற்கொள்ளவில்லை. பேரூராட்சி மூலம் இந்த பேருந்து நிலையத்தை வெறும் குப்பை கிடங்காக பயன்படுத்தி வருகிறார்கள். இதுக்கு முன்னாலே SDP கட்சியின் சார்பாக பல முறை புகார் கொடுத்திருக்கிறோம். ஆனால் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. அப்படி இருக்கும்போது தற்போது மாவட்ட ஆட்சியரை சந்தித்து மனு கொடுக்க வந்துள்ளோம். என்னுடைய பெயர் ஷேக் அப்துல் காதர். நலனுக்காக சேவையாற்றி வரும் கஜா டிவி தொடர்ந்து சேவையாற்ற லேப்டாப், மடிக்கணினி நன்கொடையாக வழங்கலாம்.